அனைவருக்கும் வணக்கம். I am Hemalata. Welcome to channel Empire English. Today students, you are going to learn about the helping verbs, modal auxiliaries, shall and should. First, let us concentrate on this modal shall. Shall is used to express future actions and future events in a formal way. Formal way na official way. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசும்போது இன்ஃபார்மலாக பேசுவோம் வில்ங்கிறத யூஸ் பண்ணி. பட் அதை ஷெல்லை யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஒரு ஃபார்மல் வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் ஃப்யூச்சர் ஆக்ஷன் ஆர் ஃப்யூச்சர் இவெண்ட்ஸ். இது எப்போ யூஸ் பண்ணால் அது ஓல்டு ஃபேஷன்ட் வே. ஷெல்லை யூஸ் பண்ணோம் ஃப்யூச்சரை குறிக்கிறதுக்கு ஷெல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அது என்னன்னா ஓல்டு ஃபேஷன்ட் வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் ஃப்யூச்சர் இவெண்ட்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ். இது ஓல்டு இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ ப்ளூரல் வி, இந்த ஐ வி இதை நம்ம இதுக்கு பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாடல் வேர்பை ஷேல் தான் யூஸ் பண்ணணும் ஃப்யூச்சரை குறிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்தது ஓல்டு இங்கிலீஷில். பட் இட் இஸ் சேஞ்ச் நவ். இன் மாடர்ன் இங்கிலீஷில் வில் அப்படிங்கிற மாடலை எல்லா பர்சன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே எல்லாத்துக்குமே வில் யூஸ் பண்ணலாம் ஃப்யூச்சரை குறிக்கிறதுக்கு. இப்போ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. இருந்தாலும் இந்த ஷெல்லினுடைய யூசேஜை நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஏன்னா இந்த லிட்ரேச்சர், லீகல் டாக்குமெண்ட்ஸ் அதிலெல்லாம் இந்த ஷெல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அதை படித்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வேரியஸ் கான்டெக்ட்ஸில் அந்த எப்படி அந்த மாடலை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அதனுடைய டிஃப்ரெண்ட் யூசேஜஸ் உங்களுக்கு தெரியணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் see them ஒன் பை ஒன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஷால் இஸ் யூஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் இன் எ ஃபார்மல் வே. அஃபிஷியலாக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது ஐ ஷல் see you tomorrow அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா அது ஃப்ரெண்ட்ஸை சொல்ல மாட்டாங்க. ஐ ஷல் see you tomorrowன்னு சொல்ல மாட்டான். ஐ வில் see you tomorrow அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்ஃபார்மல் வேயாக தான் சொல்லுவோம். நாளைக்கு உன்னை பார்க்குறேன், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஐ வில் தான் சொல்லுவோம். ஐ ஷல் see you tomorrow அப்படின்னாக்கா அது கொஞ்சம் அஃபிஷியலாக நம்ம க்ளோஸாக இருக்கணும். இல்லாமல் மற்றவங்கள்ட்ட பேசும்போது ஐ ஷல் see you tomorrow அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஷல் see you tomorrow அப்படின்னா நாளை ஒன்று நான் பார்க்குறேன். இப்போ இது வந்து ஃபார்மல் வே, புரியுதுங்களா? ரெண்டாவது இது வந்து லெஸ் ப்ராமிசிங். ஷூராக கிடையாது. ஓகேங்க நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லும்போது ஓகே நாளைக்கு பார்க்கலாம் ஐ ஷல் see you அப்படின்னாக்கா டெஃபினட்டாக அப்படின்னு கிடையாது. லெஸ் ப்ராமிசிங், சும்மா கேஷுவலாக சொல்கிறோம். ஓகே ஐ ஷல் see you, ஃபார்மலாக ஐ ஷல் see you tomorrow அப்படின்னு சொல்கிறோம். லெஸ் ப்ராமிசிங் பட் ஃபார்மல் வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் ஃப்யூச்சர் ஆக்ஷன். ஐ ஷல் see you tomorrow. We shall go to Mumbai next week. We shall go to Mumbai next week. Next week நம்ம எல்லோரும் மும்பைக்கு போகலாம். இதுவும் வந்து ஃபார்மல் வே தான். இதுவும் டெஃபினட்டாக ரொம்ப மோர் ப்ராமிசிங் கிடையாது. ஓகே அடுத்த வாரம் போகலாம் அப்படின்னு சொன்னேன். போகணும் ரொம்ப கண்டிப்பாக போகலாம்னா we will go அப்படின்னு சொல்லுவோம். டெஃபினட்டாக சொல்லணும், ப்ராமிசிங்காக சொல்லணும்னா we'll go to Mumbai next week அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஃபார்மலாக பட் லெஸ் ப்ராமிசிங்கோட சொல்லும் பொழுது ஷால் யூஸ் பண்ணுறோம். வி ஷால் கோ டு மும்பை நெக்ஸ்ட் வீக். புரியுதா? இப்போ ஃப்யூச்சரிட்டினா ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்குது ஃபஸ்ட்டு இந்த ஷால்ங்கிற மாடல் வேர்பு. இப்போ இந்த ஃப்யூச்சரில் வரும்போது ஐ வி பக்கத்தில் யூஸ் பண்ணும்போது ஃபார்மலாக யூஸ் பண்ணுறோம், லெஸ் ப்ராமிசிங்காக யூஸ் பண்ணுறோம். இது ஓல்டு ஃபேஷன்ட் வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் ஃப்யூச்சர். புரியுதா இப்போ இது உங்களுக்கு? ஓகே. இப்போ இதுவே வந்து நம்ம வில் யூஸ் பண்ணோன்னு வச்சுங்க. ஐ வில் see you tomorrow அப்படின்னாக்கா அது காமன்லி யூஸ்டு எக்ஸ்ப்ரெஷன் டு ரெஃபர் டு ஃப்யூச்சர் டென்ஸ். காமனாக பட் இன்ஃபார்மல் வே. புரியுதா? காமனாக யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ மெயினாக எதை வச்சு யூஸ் பண்ணுறோன்னாக்கா வில்ங்கிற மாடல் தான் ஃப்யூச்சர் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அது இன்ஃபார்மல் வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் பட் வந்து மோர் ப்ராமிசிங். இங்கே வில் யூஸ் பண்ணோம்னா மோர் ப்ராமிசிங். ஐ வில் see you tomorrow அப்படின்னாக்கா டெஃபினட்டாக எஸ் ஐ வில் see you tomorrow அப்படின்னா நாளைக்கு ஒன்று பார்க்குறேன். அதை வந்து டெஃபினட்டாக சொல்கிறோம் நம்ம. புரியுதா? ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறோம். ஸ்ட்ராங்காக சொல்லும்போது வில் யூஸ் பண்ணுவோம் பட் இன்ஃபார்மல். வில் யூஸ் பண்ணோம்னா ஐ வில் see you tomorrow அப்படின்னாக்கா இன்ஃபார்மல் வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். அதே சமயம் மோர் உறுதித்தன்மை அதிகமாக இருக்குது. இப்போ ஷால் யூஸ் பண்ணோம்னா ஃபார்மல் வே, உறுதித்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. புரியுதா? இப்போ உங்களுக்கு ஃப்யூச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த ஷால்ங்கிறது. ஓல்டு இங்கிலீஷில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மாடர்ன் இங்கிலீஷில் வில்லே தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் பாருங்கள், ஃப்யூச்சரை மட்டும் அது குறிக்கலை. கமாண்ட், உத்தரவு போடுறது, அந்த மாதிரி உத்தரவு ஆர்டர் பண்ணுறது.
அந்த மாதிரி டயத்துலையும் ஷேல் யூஸ் பண்ணுறோம். யூ ஷேல் ஒபே மை ஆர்டர்ஸ். யூ ஷேல் ஒபே மை ஆர்டர்ஸ். என்னுடைய கட்டளைக்கு அதுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படியணும். யூ ஷேல் ஒபே மை ஆர்டர்ஸ். என்னுடைய கட்டளைக்கு நீ கண்டிப்பாக கீழ்ப்படியணும் அப்படிங்கும்போது ஷேல் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், யூ செகண்ட் பர்சனில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஷேல் வந்து ஃபார்மல் வே, பட் ஹியர் மோர் ப்ராமிசிங். உறுதித்தன்மை இங்கே அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் இங்கே. எப்போன்னா ஹீ, ஷீ, யூ இது பக்கத்துலாம் ஷேல் யூஸ் பண்ணோம்னா அது என்னென்னா மோர் ப்ராமிசிங். சர்டன்டி இஸ் மோர். உறுதித்தன்மை அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இங்கே யூஸ் பண்ணும்போது ஐவியோட யூஸ் பண்ணும்போது ஷேல் வந்து உறுதித்தன்மை கம்மியாக இருக்குது, ஃபார்மலாக இருக்குது. பட் இங்கே வந்து உறுதித்தன்மை அதிகமாக இருக்குது, ப்ராமிசிங், மோர் ப்ராமிசிங். யூ ஷேல் ஒபே மை ஆர்டர்ஸ். கண்டிப்பாக என் உத்தரவுக்கு நீ கீழ்ப்படி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபார்மலாக தான் யூஸ் பண்ணுறோம், பட் மோர் ப்ராமிசிங். thou shall not steal. இது பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ், பைபிள்லேருந்து எடுக்கப்பட்டது. thouனா இதுவும் வேர்ல்டு எக்ஸ்பிரஷன் தான். யூ அப்படிங்கிறத குறிக்கும். யூ ஷால் நாட் ஸ்டீல் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஷால் நாட் ஸ்டீல். யூ டெஃபினட்டாக ப்ராமிசிங்காக உறுதியாக நீ திருடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது பைபிள்லேருந்து எடுக்கப்பட்டது. thou shall not stealனா யூ shall not steal. கண்டிப்பாக நீ திருடக்கூடாது அப்படிங்கும்போது இந்த யூ பக்கத்தில் வரும்பொழுது ஃபார்மல் பட் மோர் ப்ராமிசிங். சர்டன்டி இஸ் மோர். உறுதித்தன்மை அதிகமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. தேர்டு பாருங்கள், டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷனாலும் நல்ல ஒரு உறுதிப்பாடு எடுக்கிறது, நல்ல ப்ராமிசிங். யூ ஷேல் ஃபினிஷ் இட் பிஃபோர் ஃப்ரைடே. பிஃபோர் ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை பண்ண முடித்து ஆகணும், முடிக்க வேண்டும் அப்படி சொல்லும்போது உறுதியாக சொல்லும் பொழுது இதுவும் ஃபார்மல் வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், பட் ப்ராமிசிங் மோர். யூ ஷேல் ஃபினிஷ் இட் பிஃபோர் ஃப்ரைடே. டிட்டர்மினேஷன், ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன். எவ்ரிதிங் ஷேல் பி டன் அக்கார்டிங் டு த ரூல். எல்லாம், எவ்ரிதிங்னா ஆல், எல்லாம் முறைப்படி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி, சட்டத்திட்டப்படி எல்லாமே நடத்தப்பட வேண்டும். எவ்ரிதிங் ஷெல் பி டன் அக்கார்டிங் டு த ரூல். சட்டத்திட்டப்படி எல்லாமே நடத்தப்பட வேண்டும். ஷெல் பி டன். ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் பட் மோர் ப்ராமிசிங். அதிக உறுதித்தன்மை இருக்குது. அடுத்து த்ரெட்டு. த்ரெட்டுனா எச்சரிக்கை செய்கிறது. த்ரெட்டுனா பயமுறுத்துறது அப்படின்னு அர்த்தம். இங்கே எச்சரிக்கை செய்கிறது, முன்னெச்சரிக்கை செய்கிறது. ஹீ ஷால் பே ஃபார் ஹிஸ் பிஹேவியர். இது நெகட்டிவ் சென்ஸ்லாம் சொல்லுவோம். ஹீ ஷால் பே ஃபார் ஹிஸ் பிஹேவியர். ஹீ ஷால் பே ஃபார் ஹிஸ் மிஸ்பிஹேவியர். அவனுடைய நடத்திக்காக அவன் என்ன பண்ண, ஹீ ஷால் பே அப்படின்னாக்கா ஹி வில் கெட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஹீ ஷால் பே ஃபார் ஹிஸ் பிஹேவியர். ப்ராமிசிங்கை கண்டிப்பாக அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அவனுடைய பிஹேவியருக்காக அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் ஹீ ஷீ பக்கத்தில் ஷேல் யூஸ் பண்ணோம்னாக்கா உறுதித்தன்மை அதிகம், சர்டன்ட்டி அதிகம்னு சொன்னேன். உறுதித்தன்மை அதிகம், ஸ்ட்ராங்காக சொல்கிறோன்னு அர்த்தம். ஹீ ஷல், ஹீ, யூ, ஹீ, ஷீ இது பக்கத்தில் ஷேல் யூஸ் பண்ணோம்னா ஃபார்மலாக யூஸ் பண்ணுறோம், பட் உறுதித்தன்மை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஐவிக்கு பார்த்தோன்னா உறுதித்தன்மை கம்மியாக இருக்குது, ஃபார்மலாக யூஸ் பண்ணுறோம். பட் ஹீ ஷால் பே ஃபார் ஹிஸ் பிஹேவியர். அவனுடைய பிஹேவியருக்கு நடத்திக்காக அவன் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதுக்கு அவன் விடையளித்து பே ஃபார் அப்படின்னா அர்த்தம் கெட் த பனிஷ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஹீ ஷால் பே ஃபார் ஹிஸ் பிஹேவியர். யூ ஷால் ஃபீல் சாரி ஃபார் யுவர் ஆக்ஷன்ஸ். உன்னுடைய செயல்களுக்கு நீ ஃபீல் சாரி, கண்டிப்பாக நீ வருத்தப்பட வேண்டும். இதுவும் என்னது, மோர் ப்ராமிசிங். இது உறுதியாக நடக்கும் அப்படிங்கும்போது யூ பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், யூ ஷால் ஃபீல் சாரி ஃபார் யுவர் ஆக்ஷன்ஸ். கண்டிப்பாக நீ இதுக்காக வருத்தப்பட வேண்டும். அப்படி இந்த அக்கேஷன்ஸ்லாம் புரியுதா உங்களுக்கு, எப்படி நம்ம ஷால்ங்கிறத யூஸ் பண்ணுறோன்னு? ஓகே, இன்னும் ஃபியூ கான்டெக்ஸ்ட்டை பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், த ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், சஜஷன். சஜஷன் ஐடியா கொடுக்குறது. ஷால் ஐ கெட் சம் காஃபி ஃபார் யூ? உங்களுக்கு காஃபி நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி சஜஷன் கேட்குறது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஷால் யூஸ் பண்ணுறோம். ஷால் வி கோ அவுட் ஃபார் எ வாக்? போகலாமா அப்படின்னு சஜஷன் கொடுக்குறோம், ஐடியா கொடுக்குறோம். வாக்கிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம காமனாக இப்போ இதான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷால் வி கோ அவுட் ஃபார் எ வாக் கேட்போம். அதை அதே மாதிரி இந்த லெட்ஸ்ட்டுங்கிற வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது சென்டென்சஸ் வந்ததுன்னா கொஸ்டின் டேக்கில் கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஷால் தான் யூஸ் பண்ணுவோம், வில் வராதுங்க. அதனால் இப்போ கரண்ட்லி நம்ம என்ன பண்ணோம், கரண்ட்லி வி ஆர் யூஸிங் திஸ் மாடல் வேர்ப் ஷால், இந்த மாதிரி சஜஷன் கொடுக்குற கான்டெக்ஸ்டில். ஓகே, லெட்ஸ் க்ளீன் த ரூம். அங்கே க்ளீன் பண்ணுவோம், ரூமை க்ளீன் பண்ணுவோம். ஷால் வி, ஓகேயா பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது ஷால் வி, ஷால் யூஸ் பண்ணுறோம். இப்போ சஜஷனுக்கு ஷால் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆப்ளிகேஷன்.
ஆப்ளிகேஷன்னாக்கா மாரல் டியூட்டி, நமக்குன்னு ஒரு சமூக கடமை இருக்குது. அது நாட் பை லா, நாட் பை எனி ஃபோர்ஸ்ஃபுல் திங், இதுதான் சட்டத்திட்டப்படி கிடையாது. பட் அவுட் ஆஃப் மாரல் சென்ஸ் நம்ம வந்து இந்த இதை செய்ய கடமைப்பட்டு இருக்கோம். ஆஸ் எ சிட்டிசன் வி ஹாவ் டு டூ தீஸ் திங்ஸ் அப்படின்னு அது சமூக கடமையை குறிக்கும் பொழுது ஆப்ளிகேஷன் நம்ம இந்த ஷேலை யூஸ் பண்ணுறோம். யூ ஷால் கீப் குவைட் இன் த லைப்ரரி. லைப்ரரியில் நம்ம வி ஷுட் நாட் டிஸ்டர்ப் அதர்ஸ். கண்டிப்பாக என்ன பண்ணோம், இதுவும் என்னது ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன். யூ ஷால் கீப் குவைட் இன் த லைப்ரரி. யூ ஷால் கீப் த என்விரான்மெண்ட் க்ளீன். சுற்றுப்புற சூழலை நல்லா க்ளீனாக வச்சுக்கணும். அதுவும் என்னது மாரல் ஆப்ளிகேஷன் தான். அது நமக்கு ஒரு சமூக கடமை. அது அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், உறுதியாக சொல்லும் பொழுது ஃபார்மலாக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதெல்லாம் என்ன சொன்னேன், சென்ஸ் ஆஃப் ப்ராமிசிங், சென்ஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன். இப்போ நம்ம ஷேல் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஆப்ளிகேஷன் ரெப்ரசன்ட் பண்ணும்போது. அடுத்து கண்டிஷனல் சென்டென்ஸ் நடத்தும் போதே உங்களுக்கு நான் நடத்தியிருக்கேன். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ஷேல் யூஸ் பண்ணுறோம். If we go to Canada, we shall visit the Niagara Falls. If we go to Canada, Canada போனோம்னாக்கா we shall visit the Niagara Falls. இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது. If you pass the exam, எக்ஸாம்பிள் நீ பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, கண்டிஷனல் ஃபஸ்ட்டு கண்டிஷனல், you shall get a gift. டெஃபினட்டாக உனக்கு ப்ராமிசிங், உனக்கு ஒரு gift இருக்குது, gift கொடுப்பான். You shall get a gift. நீ ஒரு gift பரிசு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி வேரியஸ் கான்டெக்ஸ்டில் நம்ம இந்த மாடல் ஆக்சிலரி ஷேல் யூஸ் பண்ணுறோம். புரியுது? அது ஓல்டு இங்கிலீஷில் அது நிறைய பயன்படுத்தப்பட்டாலும் இப்போவும் நம்ம என்ன பண்ணுறோம், ஷேலை இந்த வேரியஸ் அக்கேஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் ப்ரொசீட் டு தி அதர் modal auxiliary should. Okay students, now we will see about this modal verb should. Should is the past form, past tense of shall only. But it is not synonymous with shall. இதனுடைய past tense தான், பட் அது மீனிங்கில் ரெண்டும் சேம் கிடையாது. நாட் இன்டர்சேஞ்சபிள். உன்னோட இது அதுவா அதுவா இதுவா மாற்ற முடியாது. Though it is the past tense of shall, ஷேலுடைய past tense-ஆக இருந்தாலும் these words are used differently. டிஃப்ரெண்ட்டாக தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் படிக்கும்பொழுது டைரக்ட் ஸ்பீச்சில் he said, I shall come. He said, கமா கொட்டேஷன் ஸ்டார்ட், I shall come. அந்த சென்டென்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதை ரிப்போர்ட்டட் ஃபார்மில் நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க, he said that he, I shall comeங்கிறது he would come அப்படி தான் மாறும். I shall comeங்கிறது he would come. அப்போ இந்த ஷால்னுடைய பாஸ்ட் ஃபார்ம் எழுதும்போது ஷுட்னு எழுத கிடையாது. ஷுட்னு போட்டிங்கன்னா வேண்டும் செய்யணும் அப்படிங்கிற மீனிங்கில் போயிடும். அதனால் இந்த பாஸ்ட் ஃபார்மில் எழுதும்போது ஷாலுக்கு would தான் போட்டு யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் அதை படிச்சிருக்கணும். அதே தான் இங்கே சொல்கிறாங்க. மீனிங் வந்து ரெண்டுத்துக்கும் டிஃபர். பாஸ்ட் டென்ஸ் தான் அது, ஷாலுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் ஷுட்டு, பட் மீனிங் வந்து சேம் கிடையாது. பார்த்துங்க, ஃபஸ்ட்டு இதில் எந்த கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஆப்ளிகேஷன், ஆப்ளிகேஷன் தான் உங்களுக்கு தெரியும், மாரல் டியூட்டி, சமூக கடமை. வி ஷுட் ரெஸ்பெக்ட் த எல்டர்ஸ். புரியுதா? அது பாஸ்ட் டென்ஸில் நம்ம இதை ரெஃபர் பண்ணல. வேண்டும், என்ன வேணும், எல்டர்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும், அந்த மீனிங்கில் தான் இது வருது. வி ஷுட் ரெஸ்பெக்ட் த எல்டர்ஸ், வி ஷுட் ரெஸ்பெக்ட் த ஓல்டு பீப்புள். புரியுதா? மாரல் டியூட்டி. வி ஷுட் ஹெல்ப் த நீட், நாட் பை லா. சட்டத்திட்டப்படி நம்ம அதை செய்யணும்னு அவசியம் கிடையாது, பட் நமக்கு உள்ள ஒரு சமூக கடமை, அதில் தான் நம்ம செய்யணும். மாரல் டியூட்டி. வி ஷுட் ஹெல்ப் த புவர். அப்போ அந்த ஆப்ளிகேட்ரி சென்ஸில் இதை யூஸ் பண்ணுறோம், ஆப்ளிகேஷனாக இதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அட்வைஸ் கொடுக்கும்போதும் ஷுட்டை யூஸ் பண்ணுறோம். யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் டைம், யூ ஷுட் பி பங்க்சுவல், யூ ஷுட் ஸ்டடி வெல், யூ ஷுட் நாட் ஸ்மோக். இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கும்போதும் ஷுட்டை யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஃபஸ்ட் கண்டிஷனல், அதுலேயே நம்ம ஷுட்டை யூஸ் பண்ணுறோம். எப்படி ஷேல்க பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இஃப் யூ ஷுட் பி லேட் ஒன்ஸ் அகைன், திருப்பி நீங்கள் வந்து லேட்டாக வந்தேன்னா யூ வில் லூஸ் யுவர் ஜாபை நீங்கள் லூஸ் பண்ணிவிடுவேன். இதுவே நீங்கள் அந்த கண்டிஷனல் சென்டென்ஸ் டீச் பண்ணும்போது போட்டிருக்க அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். அதில் வந்து பை இன்வர்ஷன் ஆல்சோ வி கேன் ரைட் த கண்டிஷனல் சென்டென்ஸு. மாடல் திஸ் மாடல் வேர்பை முன்னாடி கொண்டு வந்து இதை இஃபை கட் பண்ணிட்டோம், நம்ம கண்டிஷனல் சென்டென்ஸாக எழுதலாம். இப்போ இதே சென்டென்ஸை நம்ம எப்படி எழுதுக்கோம் பாருங்கள். ஷுட்டை வச்சு பிகின் பண்ணுறோம், இஃபை கட் பண்ணிடுறோம், பிரிங் த ஷுட் டு த ஃப்ரண்ட். ஷுட் யூ பி,
should you be late once again? இதுவும் conditional sentence தான். Should you be late once again, you will lose your job. அடுத்தது பாருங்க, if you should need my help, if you should need my help, என்னுடைய ஹெல்ப் உனக்கு தேவையாக இருந்ததுன்னா, உதவி தேவையானா, just give me a ring, எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. இதையும் அதே மாதிரி இன்வெர்ட் பண்ணி கண்டிஷனல் சென்டென்ஸாக மாற்றலாம். should you need my help, just give me a ring. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கண்டிஷன்லையும் ஷுட்டை யூஸ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் வேரியஸ் கான்டெக்ஸ்டில் எப்படி ஷால் ஷுட்டை யூஸ் பண்ணுறோங்கிறத நீங்கள் கற்றுட்ருக்கீங்க. இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய சென்டென்சஸை இதே பேட்டர்னில் எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். படிச்சுட்டு அப்படியே கேட்டு விட்டிங்கனாக்கா டெஃபினட்டாக அது மறந்து போயிடும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. அதுவும் எஸ்பெஷலி ரூரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.